வாங்க பின்னாடி வாங்க. கொஞ்சம் கீழே இறங்கி நீங்க எல்லாம் ஒண்ணு இல்ல. முன்னாடி எல்லாம் ஒண்ணு கேமரா எடு. நீங்க கும்பல நில்லுங்க. அது ஒண்ணா நில்லுங்க போயிட்டு. சரி சொல்லுங்க. வணக்கம். பேர் மீனாட்சி. சரி. இவங்க எல்லாரும் வந்து வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்துல இருந்து நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். சரி. நான் வந்து 29 வருஷம் சர்வீஸ். எல்லாருமே 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு சர்வீஸ்ல இருக்கிறவங்க நாங்க எல்லாருமே. இந்த ஆட்டோ தொழிலை நம்பிதான் நாங்க எங்களோட வாழ்வாதாரமே இருக்கு. இன்னைக்கு கிழக்கிந்திய கம்பெனிகள் எப்படி வந்து நம்ம நாட்டை சுரண்டுச்சோ அதே மாதிரி இந்த ஓலா ஊபர் அப்புறம் மற்றபடி ரேபிட்டோ எல்லாமே நம்ம யாத்திரை எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா ரகசியமா எங்களை வந்து எங்க தொழில திருடுறாங்க, எங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை அழிக்கிறாங்க. சரிங்களா? முக்கியமா இதுல வந்து டூ வீலர் நான் என்ன கேக்குறேன்னா, பர்மிட் இல்ல அப்படின்னா 10,000 ரூபாய் ஃபைனு, இன்சூரன்ஸ் இல்லைன்னா 5,000 ரூபாய் ஃபைனு, லைசன்ஸ்ல பேட்ச் இல்லைன்னா 5,000 ரூபாய் ஃபைனு. யாரை கேட்டு நீங்க வந்து இந்த பைக் டாக்ஸி நீங்க ஓட்டுறீங்க? இப்ப பர்மிஷன் இல்ல, ஓன் வெஹிக்கிள் தான் பைக் டாக்ஸின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கிறாங்க. டாக்ஸி சொல்ல கூடாது, ஓன் வெஹிக்கிள் தான். ஒரு தனிநபர் ஓட்டக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நீங்க ஏன் பண்றீங்கன்றா பத்தியா பக்கத்துல இருக்க என்னுடைய தோழர்கள்லாம் ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. வரவேற்கத்தக்க விஷயம் தான். நீங்க ஏன் அந்த மாதிரி செயல்படுத்துறீங்க? இப்ப ஒரு கஞ்சா தொழில் பண்றதுக்கோ இல்ல ப்ராஸ்டிடியூட் பண்றதுக்கோ யாருக்கும் அனுமதி இந்த இடத்துல கிடையாது. அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த தொழில் பண்றதுக்கு மட்டும் சட்டத்துக்கு விரோதமா யார் அனுமதி கொடுத்தது? ஏன் அவங்கள பிடிக்க உங்களால முடியாதா? லைசன்ஸ் நான் கேட்கிறேன். ஒருத்தருக்கு ஆதார் கார்டு இல்லைனாலும் உங்களால கண்டுபிடிக்க முடியுது. யார் யார் வீட்டுல யார் யார் வேலைக்கு போலன்னு கண்டுபிடிக்க முடியுது உங்களால. சரிங்களா? அப்போ இல்லீகலா தொழில் பண்றாங்க, அதையும் பெரிய பெரிய விளம்பரத்தை வச்சு தொழில் பண்றீங்கன்னா அப்ப நீங்க அந்த அரசாங்கம் ஏன் சுமன்ற அப்படி கம்பெனி இருக்கிறாங்க, இதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கல? இந்த தமிழ்நாட்டுல பிறந்தது மட்டும் தான் பண்ண தப்பா? நாங்க என்ன பண்ணோம்? நாங்க என்ன பாவம் பண்ணோம் சொல்லுங்க? மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க பாதுகாக்கணும்னு சொல்லி சில நலத்திட்டங்களை கொண்டு வந்து பண்றீங்க. விவசாயிகளை பாதுகாக்கிறீங்களா? அதை விட பரிதாபக்குரிய நிலைமையில தான் நாங்க ஆட்டோ தொழிலாளிகள் இருப்போம். இன்னைக்கு அந்த ஆட்டோ தொழிலாளிகள் நசுக்கப்படுது. ஒரு நாள் எங்க உரிமைகள் வாய்ப்பே இல்லை, தொழிலே இல்லை.